இன்னைக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, 50 பேர் இறந்துருக்காங்கன்னா அந்த இடத்துல சாராயம் விற்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாருக்குமே தெரியும். ஒரு 200 மீட்டர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய எல்லா மாற்று கட்சிகளுக்கு தெரியும். இவ்வளோ ஜரூராக ஓப்பனாக சாராயம் விற்கிறாங்க, நாங்கள் இதை போராட்டம் பண்ணுறோம்னு ஒரு 500 பேரை சேர்த்து போய் பஸ் மறியல் பண்ணியிருக்கோம். அதிமுக வலுவான எதிர்கட்சி தானே. உங்கள் ஆட்சி அதிமுக ஆட்சி 3 வருஷம் ஆச்சுல, இந்த இடத்துல பகிரங்கமாக ஒரு சாராயம் நடக்குது, வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்த பிறகு நீங்கள் போய் சோகமாக மூஞ்சியை வச்சுக்கிட்டு சீனை போடுறது, நீங்கள் வித்துக்கிட்டு இருக்கப்ப நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி அப்போ உங்களுக்கு எல்லாருமே எல்லா அரசியல்வாதிகளுக்குமே அதில் இன்வால்வ் இருக்கு. ஓ, எப்படி இல்லாமல் இருக்கும்? ஆமாம், லோக்கலில் ஒரு கட்சிக்காரர் இல்லாமல் கட்டி கொடுக்காம ஆளுங்கட்சியாக தான் 10 ரூபா கொடுப்பான். ஆமாம், எதிர்கட்சியாக தான் 5 ரூபா கொடுப்பான். இதுதான் ரீசன். கட்டிங் இல்லாமல் அங்கே வியாபாரம் பண்ண முடியாது. அப்போ எல்லா அரசியல்வாதிகளுக்குமே இது வந்து உடனே தான். இது வந்து அரசாங்கம் இருக்கிறதுனால திமுக மேல் கூடுதல் பழி. மிச்சம் எல்லாருமே இது பொறுப்பேற்கணும். அதிமுக சேர்ந்த நிர்வாகி அந்த கருணாபுரத்தில் இல்லையா? பாஜக நிர்வாகி கருணாபுரத்தில் இல்லையா? நாம் தமிழர் நிர்வாகி கருணாபுரத்தில் இல்லையா? அப்போ உங்கள் கட்சிக்காரன் எவனுக்கும் அங்கே சாரா வைக்கிறது தெரியாதா?